SRS அவர்களே, மாவட்ட தலைவர் அண்ணன் கருணாநிதி அவர்களே, மாவட்ட பொருளாளர் அருமை அண்ணன் ஸ்ரீராம் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி அன்பு என்கிற மருதுமுத்து அவர்களே, பெத்தநாயக்கம்பாளையம் பேரூர் செயலாளர் அருமை நண்பர் வெங்கடேஷ் அவர்களே, ஏத்தாப்பூர் பேரூர் செயலாளர் RBS பாபு அவர்களே, ஏத்தாப்பூர் சேர்மனும் ஒன்றிய துணை செயலாளருமான எனது அருமை தம்பி அன்பழகன் அவர்களே, மற்றும் பெத்தநாயக்கம்பாளையம் தெற்கு ஒன்றியம், மத்திய ஒன்றியம், பேரூர் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள், இளைஞர் அணியைச் சேர்ந்தவர்கள், பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதி சென்னையில் முப்பெரும் விழா நடக்க இருப்பதால் நாம் எல்லாம் நமது வளத்தை ஆளாக்கிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி செலுத்துமாறு நாம் அனைவரும் சென்னை சென்று அந்த முப்பெரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது தமிழக முதல்வர் தளபதியாரை மீண்டும் முதல்வராக்க நாம் ஒன்று சேர்ந்து அரும்பாடுபட்டு மீண்டும் நம் தலைவராக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு அவைத்தலைவர் சுப்பிரமணியம் அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் மருதமுத்து என்கிற அன்பு அவர்களே, சத்தியமூர்த்தி அவர்களே, பெத்தநாயக்கம்பாளையம் பேரூர் கழகத்துடைய செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, ஏத்தாப்பூர் பேரூர் கழகத்துடைய செயலாளர் பாபு அவர்களே, ஏத்தாப்பூர் பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர் அன்பழகன் அவர்களே, பெத்தநாயக்கம்பாளையம் பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர் பழனிமான் ராஜாமணி அவர்களே, அதை போல வருகையிலிருந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சேலம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அவைத்தலைவர் கருணா அவர்களே, பொருளாளர் ஸ்ரீராம் அவர்களே, அதை போல வருகை தந்திருக்கின்ற தலைமை கழகத்துடைய செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, அதை போல வருகை தந்திருக்கின்ற பெத்தநாயக்கம்பாளையம் மத்திய அந்த தெற்கு ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கின்ற பெத்தநாயக்கம்பாளையம் ஏத்தாப்பூர் பேரூர் கழகத்துடைய நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கின்ற 2 பேரூராட்சி மன்றத்துடைய உறுப்பினர்களே, வருகை தந்திருக்கின்ற கழகத்துடைய துணை அமைப்புகளான இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி அணிகளில் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, அதே போல இங்கு வருகை தந்து நான் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உயிர் மூச்சிருக்கும் வரை இந்த கழகத்திற்காக உழைப்பேன் இன்றைக்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்து அமர்ந்திருக்கின்ற முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் என்று சொல்வதை விட இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் ஒருவரான என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய அண்ணன் ஏகேஎன் அவர்களே, அதை போல வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே, கழகத்துடைய பல்வேறு பொறுப்பினர், கிளைக்கழகத்துடைய செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்பினர் வருகை தந்திருக்கின்ற என் அருமை நண்பர்களே, மகளிர் அணியைச் சேர்ந்த அன்புக்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கம். பதினைந்து நாட்களுக்கு முன்னால் சென்னையிலே நடைபெற்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கூட்டத்திலே நம்முடைய கழக தலைவர் தளபதி எடுத்து வைத்திருக்க இணங்க
தமிழகம் எங்கும் இப்படிப்பட்ட பொது உறுப்பினர் கூட்டம் நடக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய சேலம் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நகர ஒன்றிய பேரூர் கழகத்துடைய செயல் வேறு கூட்டத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம். நேற்று இருந்து அதைதான் இங்கே எனக்கு முன்னால் பேசிய கழகத்துடைய முன்னோடிகள் எல்லாம் எடுத்து வைத்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். முதலில் இந்த நோக்கம் என்ன என்று சொல்வதை விட இந்த நோக்கத்தையும் சொல்கிறேன். அதே போல இந்த பொது உறுப்பினர் கூட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் விலகி தங்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே கழகத் தலைவர் தளபதியோடு இணைந்து இந்த சேலம் கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகளோடு நாங்களும் பணியாற்றுகின்றோம், பொதுமக்களுக்கு பணியாற்றுகின்றோம் என்று இங்கு வருகை தந்த அத்தனை நண்பர்களையும் அவர்களையும் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களின் சார்பாக அவர்களை முதலில் வருக வருக என்று வரவேற்று இன்றையிலிருந்து நீங்களும் நம்மளோடு இணைந்து பணியாற்றுங்கள், உங்களின் ஒருவனாக இருந்து உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரத்தில் இந்த செயல் வீரர் கூட்டம் பொது உறுப்பினர் கூட்டம், இந்த பொது உறுப்பினர் கூட்டத்திலே கழகத்துடைய மூத்த முன்னோடி அண்ணன் ஏகேஎன் உள்ளிட்ட தலைமை கழகத்துடைய செயற்குழு உறுப்பினர் மனோகரன் உள்ளிட்ட ஏன் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொன்னால் ஏத்தாப்பூர் பேரூர் கழகத்துடைய செயலாளர் உள்ளிட்ட அந்த பேரூர் கழகத்துடைய நிர்வாகத்தை பற்றி இங்கே அதிருப்தி தெரிவித்த காரணத்தினால் அந்த ஏத்தாப்பூர் பேரூர் கழகத்துடைய பொது உறுப்பினர் கூட்டம் வருகிற 11ஆம் தேதி காலை 10 மணி அளவில் இதே அரங்கில் இதே கண்ணை ஆசாரி திருமண மண்டபத்தில் நடக்க இருக்கின்றது. அந்த ஏத்தாப்பூர் கழகத்துக்கு உட்பட்ட கழகத்தினுடைய பேரூர் கழக நிர்வாகிகள், அதே போல வார்டு கழகத்துடைய செயலாளர்கள், 15 வார்டு கழகத்துடைய செயலாளர்கள், அதே போல அதனுடைய பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர், உறுப்பினர் உள்ளிட்ட அனைவரும் திரளாக இதில் பங்கேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகின்றேன். அது பொது உறுப்பினர் கூட்டம் என்று சொல்வதை விட அதை ஒரு செயற்குழு கூட்டமாக நடத்தலாம் என்று நான் கருதுகிறேன். ஏன் என்று சொன்னால் யார் யார் செயல்படவில்லை அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு, இந்த நிர்வாகத்தினுடைய கருத்துக்களையும் கேட்டு, தலைமை கழகத்துடைய உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து தேவைப்படுமானால் அவர்களை மாற்றுவதற்கு இந்த மாவட்ட கழகம் உறுதுணையாக இருக்கும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள நான் விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் பொது உறுப்பினர் பேரவைக் கழகத்துடைய பொது உறுப்பினர் கூட்டம் போட்டால் எல்லாரும் வருவாங்க. ஆனால் வந்தால் கருத்துக்களை கேட்க முடியாது. ஆகவே அந்த குறிப்பிட்ட வார்டு கழகத்துடைய நிர்வாகிகள், 1வது அல்லது 15 வார்டு கழகத்துடைய செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள், அதே போல நகர கழகத்துடைய நிர்வாகிகள், பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மன்ற உறுப்பினர்கள் அவர்கள் மட்டும் வந்தால் போதும். அவருடைய கருத்துக்களை கேட்டு அது எப்படி மீண்டும் இந்த ஏத்தாப்பூர் பேரூர் கழகம் சரியாக செயல்பட்டு மட்டுமல்ல, மக்களுக்காக பணியாற்றி வர இருக்கின்ற 2026 தேர்தலிலே சேலம் மாவட்டத்திலே 31 பேரூராட்சிகள் இருந்தாலும் சேலம் கிழக்கு மாவட்டத்திற்கு 15 பேரூர்கள் இருக்கின்றன. அந்த 15 பேரூரிலுமே ஏத்தாப்பூர் பேரூர் தான் அதிக வாக்குகள் பெற்றது என்கிற அந்த எண்ணத்தை ஏற்படுத்திட அதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஆகவே இதையே அழைப்பாக ஏற்று இங்கே வந்திருக்கின்ற செயலாளராக இருந்தாலும் சரி, ஒருவேளை இங்கே வராமல் அங்கே இருந்தாலும் அந்த செயலாளர்களும் இந்த செய்தியினை கேள்விப்பட்டு உடனே அந்த 11ஆம் தேதி காலை 10 மணி அளவில், சரியாக 10 மணி அளவில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒருவேளை அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் அவருடைய சமாதானம் ஏற்றுக்கொள்ள இயலாது. அவர்களை அங்கிருந்து தலைமை கழகத்துக்கு தெரியப்படுத்தி உடனடியாக மாற்றுவதற்கு முதல் கட்டமாக அந்த ஏற்பாட்டை நான் செய்வேன் என்பதையும் உறுதியளிக்க நான் இங்கே விரும்புகிறேன். இது கட்சி நிர்வாகத்தை அதோடு செஞ்சோம்.
சொல்லிட்டேன். வர இருக்க 2026 தேர்தலுக்கு என்ன பண்ண போறோம் என்று சொல்லணும் சொல்ல போறேன். இதற்கு முன்னாடி 30 விழா இந்த கழகத்துக்காக மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்திலேயே தீர்மானமாகவும் இங்கே தீர்மானம் போட்டீங்க. இந்த 30 விழா நம்ம 30 விழான்னு சொன்னா வருடாவரும் நம்ம கொண்டாடிடுவோம். ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்திற்கும் அது ஒரு திருவிழா போன்றது. 30 விழா 30 விழா என்று சொன்னால் இந்த இயக்கத்தினுடைய நிறுவனர் பேர் என்ன? அண்ணாவால் இந்த இயக்கத்தை துவக்கி வைத்த பேர் என்ன? அண்ணா பிறந்த நாள், தந்தை பெரியார் பிறந்த நாள், இந்த இயக்கம் தோன்றிய நாள். ஆக இந்த மூன்றும் சேர்த்து நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 30 விழாவாக பல ஆண்டுகளாக நம்ம கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையில் இந்த வருடமும் 30 விழா நம்ம கொண்டாடுகிறோம். இது திருவிழா, நம்ம வீட்டு திருவிழா. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் திருவிழா. ஆனால் இந்த முறை இந்த திருவிழா இன்னும் சீரும் சிறப்புடன் நடைபெற வேண்டும். என்ன காரணம்? இந்த இயக்கம் தோன்றி 75 ஆண்டு காலம் ஒரு பவள விழா கண்டது. இந்த இயக்கத்தை நிறுவனர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 திராவிட முன்னேற்ற கழக முதலிலே கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்று 2 ஆண்டு காலத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் 69 மறைந்தார். 1969 அண்ணா மறைவற்ற பின் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த திராவிட முன்னேற்றத்துடைய தலைவராக பொறுப்பேற்று நம்முடைய இனமான பேராசிரியர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்கள். அது வழிநடத்தி அது முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சியும் கட்சியும் நடத்தி வந்த போது 72 இந்த இயக்கத்திற்கு ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனை வந்த போது சில பேர் இந்த இயக்கத்தை விட்டு சென்றார்கள். ஆனால் இருந்தாலும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி அந்த எமர்ஜென்சி விசா எல்லாத்தையும் தாண்டி இந்த இயக்கத்தை கட்டி காத்து மீண்டும் 14 ஆண்டுகளுக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்தி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இதெல்லாம் வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இயக்கம் அவர் மறைவுக்கு பின்னால் இன்றைக்கு உலகமே போட்டுகின்ற வகையில் இன்னும் பச்சையா சொல்ல போனா எதிரி கூட பாராட்டுகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற முதலமைச்சர்களாக கூட பாராட்டுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் இந்தியாவுடைய முதலமைச்சராக மக்களுக்கு பணியாற்றுகிறார்கள், நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார்கள் என்று இன்றைக்கு போற்றுகின்ற, இந்தியாவில் போற்றுகின்ற ஒரு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பை ஏற்றார். அந்த தலைமை பொறுப்பை ஏற்று இன்றைக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றார். மிக சிறப்பான ஒரு ஆட்சி, எதிரிகளும் பாராட்டக்கூடிய ஆட்சி. அதை போல அவருடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடியவர்கள், கேபினெட் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் யார் யாருக்கு என்ன துறை ஒதுக்கினார்களோ அந்த துறையில மிக சிறப்பாக பணியாற்றி இன்னைக்கு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு அரசு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசு, தலைவர் கலைஞர் அரசு, இன்னும் சொல்ல போனால் தளபதியுடைய ஆட்சி. அப்ப இந்த தளபதி ஆட்சி இன்றைக்கு நடைபெற்று இன்னைக்கு 3 ஆண்டு காலம். அது அப்படியே வர பின்னாடி இந்த 30 முடிச்சு 3 ஆண்டு காலம், அதை நான் பின்னாடி வரேன். இப்ப இந்த 30 விழா என்று சொல்லி இந்த 75 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இருக்குன்னு சொன்னா எத்தனை சோதனை வந்தது, மிஸ்ஸா வந்தது, ஒரு சோதனை 72 வந்தது, நம்ம கட்சி விட்டு போனாங்க, அதெல்லாம் கட்டி காப்பாத்தி இன்றைக்கு இந்த அளவுக்கு வலுவா இருக்குன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் பல இயக்கங்கள் இருந்தாலும் இன்றைக்கு வலுவான ஒரு இயக்கம் இருக்குன்னு சொன்னா, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம், அது தலைவர் தளபதி தான். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தொலைக்காட்சி இல்லாத வீடே இல்லை. அந்த தொலைக்காட்சியிலேயே பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு கூட நம்முடைய தலைவர் அமெரிக்காவில் இருக்கிறார். பல தொழிற்சாலைகள் புதிதாக வருவதற்காக இருக்கிறார். பல
30 விழாவுக்கு இங்க களத்துக்குள்ள வந்தார். அதுக்குள்ள பல தொழிற்சாலைகளை இங்க கொண்டு வருவதற்காக முதலீட்டாளர்களை இழப்பதற்காக சென்றுள்ளார். அதை போல நம்முடைய இளைஞரணி செயலாளர் போற்றுவதற்குரிய மாண்புமிகு அமைச்சர் சின்னவர் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றார். நீங்க பார்த்திருப்பீங்க, நேற்று இன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, செய்தித்தாளில் பார்த்திருப்பீங்க. இந்த ஆசிய கண்டத்திலேயே முதலாக இந்த கார் பத்தி இரவுல பார்த்து இடத்துல ஒரு ஆட்சி இருக்குன்னு சொன்னா, ஒரு ஆட்சி இருக்குன்னு சொன்னா அது நம்ம திமுக ஆட்சி, நம்முடைய அமைச்சர் சின்னவரும் தான். அது வேண்டாத அரசியலுக்காக எதிரிகள் சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு இந்தியாவே பாராட்டுகிறது. அதே போல மாமல்லபுரத்தில் நம்ம தலைவர் சேஷ்பட்டி இப்படி விளையாட்டுத்துறை எடுத்துட்டாலும் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் எதுன்னு சொன்னா, நான் ஏன்னு சொன்ன ஒரு அமைச்சருக்காக எப்படி சொல்றேன், ஒரு அமைச்சர் பொறுப்பேற்ற ஒவ்வொரு துறையும் நம்ம தளபதி தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைச்சர், ஒரு துறையுடைய அமைச்சர் இப்படி செயல்படுறாங்க. இந்தியா பாராட்டு, மோடி அரசு பாராட்டுது, மற்ற மாநில முதலமைச்சர்கள் பாராட்டாங்க. ஒரு முதலமைச்சரை பாராட்டுறாங்கன்னு சொன்னா அமைச்சர்கள் அவருக்கு உறுதுணையாக என்ன முதலமைச்சர் நினைக்கிறாரோ அவர் கண் அசைவுக்கு மக்களுக்கு செய்யக்கூடிய அமைச்சர்களை தான் இன்றைக்கு அமைச்சர்களை சொல்லிருக்கார்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை, அந்த வகையிலே தான் நகராட்சி நிர்வாகத்துறை, அந்த வகையிலே தான் பொதுப்பணித்துறை, அந்த வகையிலே தான் நெடுஞ்சாலைத்துறை, அந்த வகையிலே தான் வருவாய்த்துறை. இப்படி கணக்கிட்டே போகலாம். எல்லா அமைச்சர்களையும் சொல்லலாம். ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு செயல்படுற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியாவே போற்றுகின்ற ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, தலைவர் தளபதியுடைய ஆட்சி. அந்த ஆட்சி மீண்டும் 2026 இந்த ஆட்சி தொடர வேண்டும். திராவிடமான ஆட்சி 234 தொகுதியில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சிகளோடு சேர்ந்து 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்று நம்முடைய தளபதியுடைய ஆசை நிச்சயமாக நிறைவேறும். என்னன்னா நீங்களா அப்ப 2026 5 ஆண்டுகளுக்கு முன்னால் கவர்னர் மாளிகையில் சொன்னாரே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய என்னும் நான் சொன்னார, அது 26 அந்த ஒளி கேட்க வேண்டும். நாம் அதற்காக உழைத்திட